வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான, ரொம்பவே சுவையான, ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலேயே ரொம்ப எளிமையான உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு குருமா தான் செய்ய போகிறோம். இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டு உடனே காலியாயிரும். அந்தளவுக்கு இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட மிஞ்சாது. அந்தளவுக்கு ருசியான ஒரு குருமா தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஊற வைக்கிற பட்டாணி தான் எடுத்து வச்சுருக்கேன், காஞ்சது. நீங்கள் பாக்கெட்டில் பட்டாணி வாங்கினீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் நைட்டே ஊற வச்சு காலையில் செய்யுங்க, இல்லைன்னா காலையில் ஊற வச்சு ஈவினிங் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எந்த காய் வேணாலும் உங்கள் விருப்பம், நீங்கள் சேர்த்து செய்யுங்க. நான் இப்போ பட்டாணி ஊற வச்சு வேக வச்சுக்க போகிறேன். இது கூட உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டை தான் சேர்க்க போகிறேன். இப்போ ஒரே குக்கரில் நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் காலையில் செய்கிறதுக்காண்டி. இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கையும் ஒரே குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா டைம் மிச்சமாகும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி குக்கர் எடுத்துகிட்டு பட்டாணி நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டாணி உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணியுடைய அளவு இப்போ சேர்த்து நல்லா கொஞ்சம் காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி கண்ணி போன மாதிரி ரஃப்பாயிரும். ஒரு மாதிரி உருளைக்கிழங்கு உரிக்க வராது. அதனால் இந்த மாதிரி உப்பு போட்டு ஒரு 3-4 விசில் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 விசில் வர வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம 4-5 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. கசகசா, சின்னதாக பட்டை, ஒரு 4-5 பூண்டு, பொட்டுக்கடலை. இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் லைட்டாக ஸ்டவ்வில் நல்லா ஒரு பாத்திரத்தை வச்சு வதக்கிட்டு எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக அதில் சோம்பு, பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கசகசா எல்லாமே சேர்த்து வதக்கி ஆற வச்சு நம்ம ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சதை எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை நல்லா ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணிவிட்டு பாத்திரத்தில் ஒட்டி வரும் அந்தளவுக்கு நீங்கள் லைட்டாக வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பட்டை சின்னதாக 2 பட்டை சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பூண்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ தேங்காய் துருவலையும் கொட்டி நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட பொட்டுக்கடலை, மிளகாய், பச்சை மிளகா தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். கசகசா, சோம்பு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காயெலாம் நல்லா வதக்கியாச்சு. இது ஆறட்டும். ஒரு பக்கம் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை, தக்காளி ஒரு 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடலாம். இப்போ ஜாரில் போட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்பவும் குறவரப்பாக அரைக்கக்கூடாது, ரொம்பவும் நைஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பட்டாணி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் இதை எடுத்துக்கோங்க. இந்த வதக்கி செய்கிறப்பதே குருமா ரொம்ப
ஹோட்டல் சுவையில் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு பின்னாடி 2 பட்டை, சின்னதாக ஒரு 2 கிராம்பு, ஏலக்காய் இது மட்டும் தான் சேர்க்க போகிறேன். சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர்றப்ப வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டு செய்கிறப்ப சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க உப்பு போட்டு. பட்டாணி, உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு மட்டும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். வதங்கினதுக்கு பின்னாடி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் நல்லா எண்ணெயில் பொரிய விட்டோம். இப்போ வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விட்டு ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கு பின்னாடி தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு, தூள் உப்பு இல்லைன்னா கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கு பின்னாடி நல்லா குழைய வேக வைக்கணும் தக்காளி. அந்தளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி இப்போ பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பட்டாணியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டுட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாட்டுக்கு சப்பாத்தி டிஃபனுக்கு சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காண்டி வீட்டில் எப்போவும் அரைச்ச பொடி ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். குழம்புத்தூள் எடுத்துக்கோங்க. கறி மசாலா வீட்டில் நம்ம எப்போயும் அரைச்சி வச்சுருக்க கறி மசாலா தான் சேர்க்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடையில் கூட வாங்கி சேர்த்துக்கோங்க. இது போட்டால் அந்த சுவை அருமையாக இருக்கும். வீட்டில் நம்ம எப்போவும் அரைச்சி வச்சுருக்க மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன். கறி மசாலா நம்ம வீட்டில் இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கடையில் வாங்கி கூட சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறப்ப தான் அந்த ஹோட்டல் சுவையில் கிடைக்கிற ருசி அப்படியே கிடைக்கும். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கத தேங்காய் எல்லாம் வதக்கி அரைச்சி வச்சதை இது கூட சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் அப்படியே கழுவி அந்த தண்ணியை ஊற்றி தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கெட்டி பதம் வந்துடும். கொஞ்சம் அதனால் முன்கூட்டியே நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே ஊற்றிக்கோங்க.
கொஞ்சமாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இடையில சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ நல்லா தண்ணி கூட்டி குறைச்சி சேர்த்து உப்பெல்லாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வைக்க போகிறோம். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படியே ஒரு கொதி வந்ததுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்தளவுக்கு திக்காக எல்லாம் வந்திருக்கு. இப்போ ஒரு அருமையான ஹோட்டல் குருமா வீட்டிலையே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது சப்பாத்தி பூரி சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தட்டே காலியாயிரும். அந்தளவுக்கு ருசி மனமும் அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.